ஏங்க நேத்திக்கு வந்து எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் என்பது நடந்தது. எம்ஐ வந்து தொடர்ந்து பயங்கரமா ஜெயிச்சுட்டே வராங்க. "ஏம்பா எம்ஐ நீ வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வரியா? இரு இந்த கௌஷிக் குறுக்கா வரான்" அப்படின்ட்டு எஸ்ஆர்எச் குறுக்க வந்து அவங்களுடைய அந்த வெற்றி பாதையில வந்து கட்டையா போடுவாங்கன்னு பார்த்தா, ஆனா அந்த கட்டைய தூக்கி எம்ஐ வந்து எஸ்ஆர்எச் மண்டையிலேயே போட்டுடுச்சுங்க. ஸோ அந்த மாரி தான் எம்ஐ வந்து நேத்து வந்து ருத்ர தாண்டவம் வந்து ஆடிடுச்சு. மொத்தமே அவங்க வந்து 143 ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க எஸ்ஆர்எச். அத வந்து எம்ஐ டீம்ல இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்களும், ஸ்கை அவர்களும் சும்மா தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அதே சமயத்துல வந்து எஸ்ஆர்எச் சைடுல இருந்து நம்ம என்ன அனுமானங்கள் வச்சோம்னா, "யப்பா இந்த டீமா இது வந்து 300 அடிக்கக்கூடிய டீம். இது வந்து 250க்கு மேலயாச்சும் அடிச்சிருவாங்க" அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அனுமானத்துக்கு வந்து போயிருப்போம். பட் அதெல்லாம் கிடையாது. நாங்க வெறும் 150 தான் அடிப்போம். வெறும் 180 தான் அடிப்போம்ன்ற அளவுக்கு தான் இப்போ வந்து எஸ்ஆர்எச் டீம் வந்து ஆடிக்கிட்டு இருக்குங்க. இப்பொழுது எம்ஐ காட்டில் மழை. இந்த எம்ஐ டீமை வந்து யாரா இதுக்கப்புறம் நிறுத்த போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியலங்க. அந்த மாதிரி தான் ஃபார்ம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒருத்தன் இருக்காங்க. அதாவது குஜராத் டைட்டன்ஸ். நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டீம். அந்த டீம் மேல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. எம்ஐ எல்லாம் அவங்க வந்து சும்மா அடிச்சு ஓட விடுவாங்கன்றதுல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. என்னுடைய அசம்ப்ஷன் வந்து பலியும். அன்னைக்கு வந்து நீங்க வந்து என்கிட்ட பேசுங்க.